பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜின் உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் தள்ளியிருக்கு. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரையுலகத்தினர் நீலாங்கரைக்கு வந்திருக்கிறாங்க. பலரும் சமூக வலைதளங்கள் மூலமா தங்களது இரங்கல்களை தெரிவிச்சு வராங்க. இப்படிப்பட்ட சூழல்ல மனோஜின் உடலை பார்த்து பாரதி ராஜா கதறி அழுத காட்சிகளை பார்க்கையில நெஞ்சம் கணக்குது அப்படின்னு ரசிகர்கள் பலருமே சொல்லிட்டு வராங்க. மனோஜை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகராக வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்ததில்ல. அதனை அவர் ஒரு மேடையிலையும் பகிர்ந்திருக்காரு. ஆனா தன்னால் தான் நடிகராக முடியல, தன்னுடைய மகனை நடிகராக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில அப்படின்ற ஒரு சின்ன விருப்பம் தான் தனக்கு இருந்ததாகவும் இயக்குனர் பாரதி ராஜா கூறியிருக்கிறாரு. தனது தந்தை போலவே தானும் ஒரு இயக்குனராக வெல்ல வேண்டும் அப்படின்றதுதான் மனோஜின் தீராத ஆவல். அதுக்காக பாரதி ராஜா மணிரத்னம், சங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. முதல்ல சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் 2வது பாகத்தை இயக்கும் வேலையில இறங்கியிருந்தாரு. ஆனா அது சரியா வரவில்லை. அதனை தொடர்ந்து சுசீந்திரன் எழுதிய கதையில மார்கழி திங்கள் அப்படின்ற பெயர்ல படமா இயக்கினாரு. அதுல புதுமுகங்கள் மற்றும் இயக்குனர் பாரதி ராஜாவும் நடிச்சிருந்தாரு. இதுக்கிடையே சினிமாவில தான் தன்னை தக்க வைத்திருந்தார் மனோஜ். அந்தபடி ஈஸ்வரன், மாநாடு, கொம்பன் அப்படின்னு வரிசையாக பல குணச்சித்திர வேடங்கள்லையும் அவரு எடுத்து நடிச்சிருந்தாரு. ஓரளவுக்கு அதுல வெல்லவும் ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா தமிழ் திரையுலகில் மனோஜ் தவிர்க்க முடியாத கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்பாரு அப்படின்னு தான் பலருமே கூறியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்னை தனியார் மருத்துவமனையில இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வெற்றிகரமா இதய அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நீலாங்கரையில இருக்கும் அவரது வீட்டுல ஓய்வுல இருந்தார் மனோஜ். ஆனா நேற்று மாலை திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 48 அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மகனின் இறப்பு செய்தியை கேட்டதும் இயக்குனர் பாரதி ராஜா உடனடியா மகனை பார்ப்பதற்காக வந்தாரு. கார்ல வரும்போதே அழுதபடி வந்த அவரு குளிர்சாதன பெட்டியில கிடத்தப்பட்டிருந்த மனோஜின் உடலை பார்த்ததும் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்துல சிறிதும் தடுமாறி கீழே விழவும் போனாரு. நல்வாய்ப்பாக அருகில் இருந்தவர் அவர் தாங்கி பிடிச்சதுனால அவருக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படல. தொடர்ந்து மனோஜின் உடல் அருகேயே அழுதபடி இருந்த அவரை அருகில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா தேற்றி வராங்க.